मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। किरभुवनजन्मस्थेमभङ्गादिलीले विनत विविधभूतव्रातरक्षैकदीक्षे श्रुतिशिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् शेमुषी भक्तिरूपा। पाराश्रियवचः सुधामुपनिषद्दुग्धाब्धिमध्योद्धृताम् संसाराग्निविदीपनव्यपगतप्राणात्मसञ्जीविनीम् पूर्वाचार्यसुरक्षिताम् बहुमतिव्याघातदूरस्थिताम् आनीताम् तु निजाक्षरैः सुमनसो भौमाः पिबन्त्वन्वहम्। மறுபடியும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த கிளாஸ் ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். அதாவது அனுவர்த்தி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சஜஷன். இந்த ஸ்ட்ரீம்யார்ட் அப்படின்ற சாஃப்ட்வேர் இப்போ ஒரு 10-20 கிளாஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதற்காட்டிலும் ஜூம் அப்படின்னு இன்னொரு சாஃப்ட்வேர் அடியன் இன்னொரு குரூப்போட கிளாஸ்ல இது பண்றதுக்கு அடியன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுல 20 பேர் வரையில் அகாமடேட் பண்ண முடியும் லைவா அப்படின்னு தெரியுது. So I request the organizers of this class to kindly look into that aspect, because that seems to be more versatile than this software. So what are the pros and cons அப்படின்றது I request you to kindly look into that aspect. மேல்கொண்டு இன்னொரு 2 வார்த்தை இன்ட்ரோடக்ஷன் ரூபமாக அடியன் விஞ்ஞாபிச்சுட்டு நேராக விஷயத்துக்கு வரேன். இப்போ நாம இனிமே பார்க்க போற அனுசந்தானம் பண்ணக்கூடிய இந்த ஸ்ரீபாஷ்ய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் சம்ஸ்கிருத பாஷையில சொல்றதா என்றால் யுக்தி ஜால ஜட்டிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது it touches the higher echelons of logic. அந்த திருஷ்டியில நாம பார்க்கணும். அதனால சில பேருக்கு இதுனா எவ்வளவு டீப்பா சர்ச்சை பண்றாளே அப்படின்னு சில சமயம் தோணலாம். இவ்வளவு டீப்பா சர்ச்சை அவசியமா அப்படின்னு தோணலாம். ஆனா அடியனுக்கு it has been a revelation, and I am sure it will be a revelation to you also. இங்க கேட்டு இருக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சாதாரணமா சரீரி பாவம் அப்படின்னு சொன்னா சரின்னு விடுறோம். நாம பரமாத்மான்னு என்ன ஜீவாத்மான்னு என்ன இதுவரையில் நமக்கு புரியல. அடியனுடைய விஷயத்தை அடியேன் சொல்றேன். இதுவரையில் நமக்கு புரியல அப்படின்றது நன்னாக புரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம். இது ரெண்டும் ககனம் அப்படின்றது எப்படி நமக்கு தெரியுதுன்னா, பகவத்கீதையில ஸ்பஷ்டமா சொல்றது. ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனம் ஆச்சரியவத் வததி ததைவச்ச அந்யஹ ஆச்சரியவதே செய்தும் அந்ய ஸ்ருணோதி ஸ்ருத்வாப்யேனம் வேத நச்சைவ கஷ்டித். யாருக்கும் புரியவே இல்லை அப்படின்னு சொல்றது. அப்படின்னு புரியலையா? நம்ம பூர்வாச்சாரியர்கள் எல்லாம் இருக்கா, பகவத் ராமானுஜர் நம்மாழ்வார் இவாளெல்லாம் இருக்காளே, இவாள் புரியலையானா கண்டிப்பா புரிஞ்சிருக்கு. ஆனா எந்த திருஷ்டியில எவ்வளவு நாம புரிஞ்சுட்டாலும் அதை சம்பூர்ணமாக புரிந்துக்க முடியாது அவளுடைய கேஸ்ல. ஏன்னா அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம், அந்த தர்க்க சாஸ்திரத்திலயும் நாம அதை ஒத்துக்கிறோம், வேற விஷயத்திலயும் நாம ஒத்துக்கிறோம். அதுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை சுவாமி கூரத்தாழ்வான் இதுல கொடுக்கிறார். தம்முடைய ஸ்ரீஸ்தவத்துல வாஸ்தவம் தேவித்வன் மகிமாவதிஹி ந ஹரிணா நாபித்வயா ஜ்ஞாயதே. ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் இது. அவர் என்ன சொல்றார், தாயாரை குறித்து சொல்றார். இது பிரகிருதத்துக்கு எப்படி உபயுக்தம் அப்படின்றத சொல்றேன். இல்லைன்னா இது வேற சாதாரண உபன்யாசம் ஆயிடும். இது இந்த தாயாரை குறித்து என்ன சொல்றார் அப்படின்னா, உன்னுடைய மகிமையினுடைய அவதி எவ்வளவுன்னு உனக்கும் தெரியாது, உன்னுடைய பத்தியாக ஸ்ரீபதியாக இருக்கக்கூடிய நாராயணனுக்கும் பகவானான நாராயணனுக்கும் தெரியாது. யத்யப்யேவம் அதாபி நைவ யுவயோகோ சர்வஜ்ஞதா ஹீயதே. உன்னுடைய மகிமையினுடைய அவதி உனக்கும் தெரியாது, பகவானுக்கும் தெரியாதுன்னா அப்போ உங்களுக்கு சர்வஜத்துவம் போயிடுமே அப்படின்னு. இல்ல, போகாது. ஏன் அப்படின்னு, என் நாஸ்தியேவ
ததக்ஞதாம் அனுகுணாம் சர்வஜதாயா விது. எந்த ஒரு வஸ்து இல்லைன்னு இருக்கோ, இல்லாம இருக்கக்கூடிய வஸ்துவை நான் புரிஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு சர்வஜத்துவத்திற்கு பஞ்சகம். எது இல்லையோ அது இல்லைன்னு தான் புரிஞ்சுக்கணும். உள்ளதை உள்ளபடி புரிஞ்சுக்கிறதுக்கு தான் யதார்த்தம் அப்படின்னு பேரு. அர்த்தம் அனதிக்கிரமிய யதார்த்தம் அப்படின்னு சொல்றோம். அதனால எது எப்படி இருக்கோ அதை அப்படியே புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அது யதார்த்தமான ஞானம் அப்படின்னு பேரு. இப்போ உன்னுடைய மகிமைக்கு அவதியே கிடையாது. உன்னுடைய மகிமைக்கு ஒரு பார்டர்ஸ் அப்படின்னு நம்ம என்ன சொல்றோமோ அது உண்டான கிடையவே கிடையாது. அதனால உன்னுடைய மகிமைக்கு பாரம் உண்டுன்னு யாராவது புரிஞ்சுண்டா அவனுடைய சர்வஜத்துக்கு பங்கம் ஏற்படுமே தவிர அது போஷகம் இல்லை, அதுக்கு அனுகூலகரம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணத்தை காட்டுற. வியோமாம்போத விதந்தையா கில விதன்னு பிராந்தோய மித்யுச்சியதே. சம்ஸ்கிருதத்துல சில உதாரணங்கள் கொடுக்கிறது உண்டு. சம்ஸ்கிருத பாஷையில நான் எக்ஸிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு நாம என்ன சொல்றோமோ, இந்த நான் எக்ஸிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்றதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னு கேட்டேன். சசசிருங்கம் அப்படின்னு சொல்லுவேன். இந்த உதாரணத்தை முன்னாடியே சொல்லியிருக்கேன். சசசிருங்கம் அப்படின்னா முயலினுடைய கொம்பு அப்படின்னா, முயலுக்கு கொம்பு இருக்குமா என்ன? எங்கேயாவது எங்கேயுமே என்னைக்குமே கிடையாது. அதனால அது அலீகமான வஸ்து, அவித்தியமானமான வஸ்து, இல்லாமல் இருக்கக்கூடிய வஸ்து. அப்படியே இன்னொரு உதாரணம் ஆகாஷ குசுமம், வியோமா அம்போஜம், ஆகாஷ கமலம் அப்படின்லாம் சொல்றது. கமலம் எங்க விடுறது அப்படின்னு கேட்டா, அது ஒரு குளத்துல, அது அந்த ஜலம் சமிருத்தமா இருக்கக்கூடிய இடத்துல அது விடும். அது பங்காத்தியாயத்தின கீழே அந்த ஷேர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வஸ்து இருக்கணும். அதுக்கும் பேர்ல தீர்த்தம் இருக்கணும். அதுல அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல கமலம் அப்படின்றது பிறக்கிறது. ஆனா ஆகாசத்துல கமலம் பெருக்குமான பிறக்காது. ஆகாஷ கமலம் அப்படின்னு அவித்தியமான வஸ்து. எனக்கு ஆகாஷ கமலம் நன்றாக தெரியும் அப்படின்னு சொன்ன அவன் அஜ்ஞன், பிராந்தா. அவன் பிராந்தன், அவனுக்கு பிராந்தி ஏற்பட்டிருக்கு. என்ன, இல்லாமல் இருக்கக்கூடிய வஸ்துவை இருக்குன்னு சொன்னான் அவன். அது அயதார்த்தமான ஞானம், அதற்கு பிராந்தின்னு பெயர். அந்த மாதிரி அவர்களுக்கும் தெரியாதுன்னு சொன்னா, அவர்களுக்கு நம்மாழ்வாருக்கோ உடையவருக்கோ இவருக்கோ தெரியாதுன்னு சொன்னா, தெரியாதுன்றது உண்மைன்னா எந்த அர்த்தத்துல என்ன? அந்த பகவானுடைய ஒரு வைசிஷ்டியத்திற்கு பாரமே இல்லாமல் இருக்கிறபடியாலே அந்த பாரம் அவர்களுக்கு தெரியலன்னு அந்த மாதிரி அர்த்தம். ஏன்னா இல்லாமல் இருக்கிறது இல்லாமல் இல்லைன்னு தானே புரிஞ்சுக்கணும். அப்படி ஆனா அது என் நாஸ்தியேவ ததக்ஞதாம் அனுகுணாம் சர்வஜதாயா விதுகு. எந்த ஒரு வஸ்து எப்படி இல்லையோ அது இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் சர்வஜத்துவத்திற்கு போஷகம். அதனால அந்த அர்த்தத்திலேயே அவளுக்கும் பரமாத்மானுடைய ஸ்வரூபம் சம்பூர்ணமா தெரியாதுன்னு அந்த அந்த அகண்டமான அதுவா அதற்கு எல்லையே இல்லாமல் இருக்கக்கூடிய வஸ்துவனுடைய எல்லை அவளுக்கும் புரியாதுன்னு அந்த அர்த்தத்துல அவளுடைய விஷயத்துல எடுத்துக்கணும். பகவத் ஞானம், பகவத் சாட்சா்காரம் ஏற்படாதவர்களுக்கு எவ்வளவு கேட்டாலும் புரியாது, எவ்வளவு சொன்னாலும் புரியாது, எவ்வளவு யோசித்தாலும் புரியாது. ஆச்சரியவத் பஷ்யதி ஆச்சரியவத் ஸ்ருணோதி. எவ்வளவு கேட்டாலும் புரியாமல் இருக்கக்கூடிய வஸ்து நம்ம பெயர்பட்டவர்களுக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால இங்க பிரகிருத்தத்துல என்னன்னா, நாம என்ன நினைக்கிறோம்னா, இவ்வளவெல்லாம் இந்த சரீரம், ஜீவாத்மா, பரமாத்மா அப்படின்னு நம்ம அடியனுடைய ஆச்சாரியன் அடிக்கடி சொல்லுவார். இப்போ நேரா நீங்கள் எல்லோரும் அவருடைய வார்த்தையாலேயே நேரா நீங்கள் அப்படின்னு சொல்றது காட்ட நாம எல்லாரும் மறுபடியும், since Sriman Krishna Kashyap has recorded so many conversations, அப்பேற்பட்ட ஒரு பூஜ்யரான பரம பூஜ்யரான அடியோங்களுடைய ஆச்சாரியன் இனிமே சொல்லணும். அடியனுடைய ஆச்சாரியன் அப்படின்னு சொல்லக்கூடாது, அடியோங்களுடைய ஆச்சாரியர் அப்படின்னு சொல்லணும். நம்ம எல்லாருடைய ஆச்சாரியருடைய வார்த்தையை நேரா கேட்கறதுக்கு சில வாய்ப்பெல்லாம் அந்த டெக்னாலஜியும் அவகாசம் ஏற்படுத்தியிருக்கு. அப்படியே ஸ்ரீமான் கிருஷ்ணா கஷ்யப் has been magnanimous enough to share these
very unique recordings with all the members of the group, for which I am so much indebted to him. அப்படி அவர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த விஷயத்தை தான் நான் மறுபடியும் சொல்றேன். ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்னா நாம என்ன எந்த மாதிரி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு, ஒரு கட்டம் பட்டம் மாதிரி நம்ம ஜீவாத்மா பரமாத்மாவை பேசிட்டு இருக்கோம். என்ன சாதாரணமான விஷயமா ஜீவாத்மான்றது, பரமாத்மான்றது சாதாரணமான விஷயமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி, இந்த ஜீவாத்மா இப்படி காட்டுறமே தவிர, நம்ம இந்த ஜீவாத்மா எங்க போறான்னு சொன்னா இந்த மாதிரி இப்படி காட்டுறமே தவிர, இந்த ஜீவாத்மா இப்படி யாராவது காட்டுறோமா நாம அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். அப்படின்னா we take for granted, we have taken for granted that these are very simple objects. ஜீவாத்மான்றதோ பரமாத்மான்றதோ அந்த மாதிரி இல்லை. இது ரெண்டும் ரொம்ப 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 ககனமான வஸ்து. அதனாலதான் பகவத் ராமானுஜர் வேதார்த்த சங்கிரகத்துல முதல்ல நமக்கு ஏற்படணுமா என்பதே ஜீவ பரயாதாத்மிய ஞான பூர்வக அப்படின்னு ஆரம்பிக்கிறார். வேதார்த்த சங்கிரகத்துல அந்த வாக்கியங்களுடைய கத்திய ரூபமான வாக்கியங்களுடைய ஆரம்பமே ஜீவ பரயாதாத்மிய ஞான பூர்வகா அப்படின்னு. ஜீவ யாதாத்மிய ஞானம், பரயாதாத்மிய ஞானம், ஜீவாத்மானுடைய யதாவஸ்திதமான ஸ்வரூபம், அப்படியே பரமாத்மாவுடைய யதாவஸ்தமான ஸ்வரூபம். இது ரெண்டும் முதல்ல ஃபர்ஸ்ட் ப்ரீரிக்விசிட் இதுதான் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஜீவபர யாதாத்மிய ஞான பூர்வக அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு விஸ்தாரமா சொல்லி, அத்தியர்த்த பிரியா தத் பிராப்தி பலஹா அப்படின்னு சொல்லி, வர்ணாசிரம தர்மானுகிரஹீத இது கர்த்தவியதாக அப்படின்னு ஒரு சின்ன ஒரு 2 லைன் இருக்கக்கூடிய ஒரு வாக்கியத்துல ஒரு பெரிய புஸ்தகத்தை எழுதுற அளவுக்கு இருக்கக்கூடிய விஷயத்தை சுருக்கி இருக்கு. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அடியோங்களுடைய ஆச்சாரியன் அப்படின்னு சொன்னோம். அவருடைய அபிப்பிராயம் என்னன்னா, நாம யாரும் அந்த ஜீவாத்மா அப்படின்னா பரமாத்மானா என்ன இருக்கோ அதனுடைய ககனத்தை நமக்கு இதுவரையில் புரியலை. How deep an object the ஜீவாத்மா is, how deep an object the பரமாத்மா is அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அவர் இன்னொரு ஸ்லோகத்தை கூட சொல்லுவார். விஷ்ணோர்லோகா வீக்ஷிதோ வா ததः கிம், சம்போர்லோகா சாசிதோ வா ததः கிம், தாதுர்லோகா லங்கிதோ வா ததः கிம், ஏன ஸ்வாத்மா நைவ சாட்சாத் கிருதோ பூத். யாருக்கு தன்னுடைய ஆத்மானுடைய சாட்சா்காரம் ஏற்படலையோ, ஜீவாத்ம சாட்சா்காரம், ஜீவாத்ம சாட்சா்காரம் ஜீவாத்மானுடைய யாதாத்மிய ஞானம் அப்படின்னு வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா பரமாத்ம ஞானமோ அதுல சேர்ந்துடுது. ஏன்னா ஜீவாத்மாக்கு அந்தர்யாமியா இருக்கக்கூடியது பரமாத்மா. அதனால ஜீவாத்மானுடைய யதாவஸ்திதமான ஸ்வரூபம் தெரிஞ்சு கொடுத்தோம்னா பரமாத்ம ஸ்வரூபமும் எனக்கு தெரிஞ்சு கொடுத்தோம்னா அர்த்தம். அதனால ஆனா அந்த ஜீவாத்மானுடைய ஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப சமமான விஷயம். சங்கரருடைய வார்த்தை நம்ம எல்லாரும் ரொம்ப கவனமா யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்றாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, விஷ்ணோர் லோகா வீக்ஷிதோவாதத்தை, நேரா நான் வைகுண்டத்தையே பார்த்துட்டேன்னு சொன்னாலும் அதுல இருந்து ஒன்னும் உபயோகம் இல்லை. ஆனா எந்த அர்த்தத்துல இட் ஷுட் பி டேக்கன் இன் ப்ராப்பர் ஸ்பிரிட் அப்படின்னா அது வைகுண்ட லோகத்தினுடைய தரிசனத்துக்கு ஸ்தானம் கிடையாதுன்னு அந்த அர்த்தத்துல எடுத்துக்க கூடாது. அப்படியே சம்போர் லோகா சாசிதோவாதத்தை, யாரோ ஒருத்தர் சொன்னா சம்புவனுடைய லோகம் கைலாசம், கைலாசத்துக்கே அதிபதி நானே சிவரூபமாக ஆயிட்டேன்னு சொன்னா கூட, தாத்துர்லோகா லங்கிதோவாதத்தை, ஐயோ பிரம்மானுடைய லோகம், சதுர்முக பிரம்மானுடைய லோகம் என்ன பெரிய விஷயம், அதை தாண்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா கூட, இவ்வளவெல்லாம் அச்சீவ் பண்ணா கூட, ஏன ஸ்வாத்மா நைவ சாட்சாத் கிருதோ, ஜீவாத்ம ஞானம் அப்படின்னு தெரியாமல் போனால், ஜீவாத்மானுடைய யதாவஸ்தித ஸ்வரூபம் தெரியாமல் போனால் இது எது பண்ணியே எந்த உபயோகமும் கிடையாது. ஸ்பஷ்டமா சொல்லியிருக்காரு. நமக்கு எல்லாருக்கும் இந்த வார்த்தை உபாதேயம் அப்படின்னு சொல்லி, அதனால ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இடத்துல என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ அடுத்தது வரப்போறது பெரிய கேள்வி, ஜீவாத்மாவை பரமாத்மாவுடைய சரீரம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, இது எப்படி இப்ப சரிப்படும் அப்படின்றதுக்கு நிறைய அனுபவத்திகளை பூர்வபக்ஷிகள் எழுப்புறார்கள்.
அதற்கு முன்னாடி பூர்வபக்ஷ சூத்திரம் என்னன்னா அபீதௌ தத்வத் பிரசங்கார சமஞ்சசம் அப்படின்னு அந்த சூத்திரம் என்ன அப்படின்றது இங்க ஸ்கிரீன் ஷேர்ல பார்க்கலாம். ஸ்கிரீன் தெரியுதா? இப்போ தெரியுது சுவாமி, இப்போ தெரியுது. இது பூர்வபக்ஷ சூத்திரம். இதுக்கு முன்னாடி இந்த சூத்திரம் நாம பார்த்தாச்சு. இப்போ இந்த சூத்திரத்துல என்ன பூர்வபக்ஷிகள் என்ன கேள்வி எழுப்புறார்கள் அப்படின்னு, இதுவரையில் நீங்க பிரம்மன் தான் காரணம், அது இப்படி இருக்கா அப்படி இருக்கா அப்படின்ற கேள்வி அதெல்லாம் இப்ப வேண்டாம். மேற்கொண்டு நாங்க கேட்கக்கூடிய அனுபவத்திக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. இங்க அவர்கள் என்ன ஆட்சேபம் பண்றார்கள் அப்படின்னு, அசமஞ்சசம் saying as what was mentioned earlier, அதாவது இந்த பரமாத்மா ஜெகத் ரூபமாக பரிணாமத்தை அடையிறது அப்படின்னு நீங்க என்ன சொன்னீங்களோ அப்படியே ஜெகத்து பரமாத்மா காட்டிலும் விலட்சணமாக இருந்தாலும் கூட பரமாத்மா ஜெகத் காரணமாக ஆகிறதுக்கு எந்த அனுபவத்தியும் கிடையாது அப்படின்னு நீங்க என்ன சொன்னீங்களோ அது ஒத்து போகாது. ஏன்னா Apitau tadvat prasangat, the fallacies that exist in the karya would enter into the or affect the cause karana, the Brahman in this case, during the state of pralaya. And therefore it is incorrect to state that the Brahman is the upadana karana of the universe. இதுல இந்த விஷயத்தை அடியேன் முன்னாடியே சொன்னேன். இதற்கு உதாரணத்தையும் முன்னாடியே அடியேன் கொடுத்தாச்சு. இதை சுருக்கமா சொல்லி மேற்கொண்ட விஷயத்தை சொல்றேன். अपीतो इति अपीतिपूर्वक सृष्टेः प्रदर्शनार्थम् सदैव सौम्यैरमग्रासीत् आत्मा वा इदमेक एवाग्रासीत् इत्यादिषु अपि इत्यादि स्वप्यवस्थोपदेशपूर्वकत्व दर्शनात् सृष्ट्यादेः. सृष्टिக்கு முன்னாடி பிரளயம் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் சிருஷ்டி, அப்புறம் மறுபடியும் பிரளயம், அப்புறம் மறுபடியும் சிருஷ்டி பிரளயம், சிருஷ்டி சிருஷ்டி பிரளயம், இப்படியே நடந்துட்டே போகுது. यदि कार्यकारणयोः द्रव्यैक्यम् अभ्युपेतम् तदा कार्यस्य जगतः ब्रह्मणि अप्ये सृष्ट्यादिषु सत्सु ब्रह्मण एव तत्तदवस्थान्मये इति कार्यगताः सर्व एव अपुरुषार्थाः ब्रह्मणि प्रसज्येरन्ने सुवर्ण इव कुण्डलगताः विशेषाः. ஒரு குண்டலத்துல ஏதோ ஒரு தோஷம் இருக்குன்னு சொன்ன, அதை கரைச்சி நாம அந்த தங்கத்தை ஒரு பிண்ட ரூபமாக நாம பண்ணிட்டோம்னு சொன்ன, அந்த பிண்ட ரூபமான தங்கத்துல குண்டலத்துல இருந்த தோஷங்கள் எல்லாம் வந்துடுது. காரணத்துல இருக்கக்கூடிய தோஷம் காரியத்துல வராம போலாம், இல்ல காரணத்துல இல்லாமலும் காரியத்துல தோஷம் வரலாம்னு நீங்க முன்னாடி சொன்னீங்க. ஆனா அந்த காரியமே மறுபடியும் அடுத்த ஒரு காரியாவஸ்தைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காரணமாக ஆக போகுது. அப்படி இருக்கிற சமயத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த ஜெகத்துல இப்போ இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் இந்த பிரளயாவஸ்தமான பிரம்மத்துல சேராம எங்க போயிடும்? ஏன்னா இதுவே மறுபடியும் டிரான்ஸ்பார்ம் ஆகி பிரம்மமாக ஆக போகுது. அதனால இங்க என்ன சொல்ற, சுவர்ணேவ குண்டலகத்தாக விசேஷா, குண்டலகத்தமான தோஷங்கள் எல்லாம் அதை கரைச்சு சுவர்ணமாக ஒரு இந்த ரூபமாக பண்ண ஒரு பிண்ட ரூபமாக பண்ணப்பட்ட ஒரு சுவர்ணத்துல அந்த தோஷங்கள் எல்லாம் போகாமல் இருக்காது. இப்ப உதாரணத்திற்கு குண்டலத்துல இவ்வளவு அம்சம் இது இருக்குன்னு வச்சுக்கணும். குண்டலத்துல இப்போ ஒரு குண்டலம் ஒரு தட்டா ஒரு குண்டலம் பண்ணியிருக்கான். இந்த குண்டலத்துல எவ்வளவுன்னா 20 it is weighing 25 grams
25 grams குண்டலத்துல 10 grams he has added copper ன்னு வச்சுக்கணும். சோ இப்ப அத அந்த குண்டலத்தை மொத்தமா போட்டு மெஷின்ல கரைச்சு விடுறாரு. கரைச்சு விட்டு ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு ஸ்மால், இட் மைட் பி இன் தி ஃபார்ம் ஆஃப் எ ஸ்மால், ஒரு ஸ்மால் பிஸ்கெட்டோ ஏதோ ஒரு சம் ஃபார்ம். இப்போ அந்த 10% ஆஃப் காப்பர் will it come to that gold or not அப்படின்னு definitely it will come into that. அந்த மாதிரி காரணத்துல இருக்கக்கூடிய இல்லாமல் இருந்தாலும் காரியத்துல தோஷங்கள் வரலாம்னு சொன்னது அந்த விஷயம் வேறு. இந்த காரியமே மறுபடியும் அடுத்த சிருஷ்டிக்கு காரணமாக ஆக போகுது. சோ இப்ப காரியாவஸ்தையில இந்த ஜெகத்துல இருக்கக்கூடிய இந்த தோஷங்கள் இந்த ஜெகத்தை மறுபடியும் பரிணாமத்தை அடைந்து பிரளய ரூபமான பிரம்மமாக ஆக போறது. அப்போ அந்த தோஷங்கள் எல்லாம் பிரம்மத்துல தானே போய் சேரும், சேராமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்றது பிரதானமான கேள்வி. சரி வந்துட்டோம் அப்படின்னு சொன்ன, ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன, அதுல பெரிய அனுபவத்தி என வேதாந்த வாக்கியங்களுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாமல் போய்விடும். ததஷ்ட வேதாந்த வாக்கியம் சர்வம் அசமஞ்சசம் ஸ்யாத் யஸ் சர்வஜ்ஞ சர்வவித் அபஹத பாப்மா விஜரோ மிருத்யு தஸ்ய காரியம் கரணஞ்ச வித்யதே தத் சமஷ்டாப்யதி கஷ்ட திருஷ்யதே தயோரன்யः பிப்பலம் ஸ்வாத்வத்தி அனீஷயா சோததி முஹ்யமானः அனீஷश्च ஆத்மா பத்யதே போக்த்ருபாவாத் இத்யேகஸ்மின்னேவ வஸ்துனி ஏதேஷாம் பரஸ்பர விருத்தானாம் பிரசக்தேஹ. அதனால இங்கே இது பெரிய தொந்தரவு இருக்கு, இது அனுச்சிதம், இது ஒத்துப்போகாது அப்படின்னு பெரிய கேள்வி. இதற்கு மத்தியத்துல ஒரு அவாந்தர ஆக்ஷேபம், அதற்கு சமாதானம். அதற்கு விசிஷ்டாத்வைதிகள் என்ன சொல்ற அப்படின்னு கேட்டா, இது சரி, ஒரு விஷயத்துல நீங்க சொல்றது சரியா இருக்கலாம், ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நாம கவனிக்கணும். என்னன்னா, இந்த ஜெகத்திற்கும் பிரம்மத்திற்கும் சரீர சரீரி பாவம் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதனால சரீரத்துல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் ஆத்மாவுக்கு அன்வயிக்காது. The Atman or the soul will not be affected by the things that are there in the body. இதுக்கு உதாரணம் என்னன்னா, இப்ப உதாரணத்துக்கு அடியேன் சொல்றேன். என்ன சொல்றேன் அப்படின்னு, இப்போ ஒரு வியக்தி இருக்கான்னு வச்சுக்கலாம். அவனுடைய சரீரத்துல கேன்சர் வந்திருக்கு. இப்போ அந்த கேன்சர் என்கிற தோஷம் அவனுடைய சரீரத்தை அஃபெக்ட் பண்றதா ஆத்மாவை அஃபெக்ட் பண்றதா அப்படின்னு கேட்டா, இந்த வியாதிகள் எல்லாம் they are associated with only the bodyன்னு ஒரு ஸ்டேட்ல சொல்லணும். இந்த ரொம்ப சூக்ஷ்மமான விஷயங்கள் எல்லாம் உண்டு, அந்த விஷயம் அப்புறம் இருக்கு. அதுவா இன்னொரு உதாரணத்தை கொடுக்கிறேன். இப்போ ஒரு வியக்தி ஒரு புருஷனாக பிறந்திருக்கான் இந்த ஒரு ஜென்மத்துல. சோ அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆகுது, he leaves that body. அவன் செத்து போறான்னு, அவனுக்கும் அந்த செத்து போறதுன்னு என்ன அப்படின்னு, what is the meaning of death according to philosophy அப்படின்னு சொன்ன, அந்த சரீரத்திற்கும் அந்த ஆத்மாவுக்கும் இருந்த ஒரு சம்பந்தம் அது கழந்து போறது அப்படின்னு சொல்றோம். சோ செப்பரேஷன் ஆஃப் தி ஜீவாத்மா ஃப்ரம் தட் பாடி, இதுதான் மரணம் அப்படின்னு. ஏன்னா ஆத்மாவுக்கு அது ஆத்மா நித்தியமான வஸ்துவா இருக்கிறபடியாலே அதற்கு ஜனன மரணங்கள் கிடையாது. நித்தியோ நித்திய அனாம் அப்படின்னு ஸ்பஷ்டமா இருக்கு. நான்யதே அந்யமானே சரீரே அப்படின்னு சொல்லி அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணா அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கு. சரீரம் அப்படின்றது எப்படி இருந்தாலும் நஸ்வரம் தான். ஏன்னா அதற்கு ஏதோ ஒரு சமயத்துல அது ஃபார்ம் ஆகுது ஆஃப்டர் வெரி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். கம்பேர்ட் டு நம்ம எவ்வளோ ஒரு பரார்த்தம் அப்படின்னு பிரம்மணா ஆயு அப்படின்னு சொல்றது எத்தனையோ கோடி வருஷங்கள். ஒரு சரீரம் மேக்சிமம் மனுஷனுடைய சரீரம் 100 or 100, கொஞ்சம் யாரோ ஒரு 10 பேர் இருக்கலாம் 120 years 140 years இருக்கிறவாள இருக்க. பகவத் ராமாந்து 120 திருநட்சத்திரங்கள் இருந்தா பெரிய விஷயம் தான். பட் தட் இஸ் தி மேக்சிமம். யாராவது அடியனுடைய ஆச்சாரன் கேட்பார், யாராவது ஒருத்தர் இருக்காளா பாரு, 600 yearsல இருந்து இருக்கா, 500 years யாரும் கிடையாது.
எதிபி நம்ம சிரஞ்சீவிகள் அஸ்வத்தாமா பதிர்வியாசா ஹனுமாம்ச விபீஷணன் அவளுக்கு இந்த மாதிரி பிசிக்கல் பாடி இருக்கான்னு தட் இஸ் a very serious or very deep issue. இந்த மாதிரி பிசிக்கல் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய பாஞ்ச பௌத்திகமான சரீரத்தோட இருக்காளா அவான்னு கேட்டேன். அப்படி இருக்கிறது என்ன, எப்படி இருக்க முடியும் என்ன அப்படின்னா கேள்விகள் எல்லாம் வரும். அவ சிரஞ்சீவிகள் சொல்லி வச்சிருக்கா. ரொம்ப கவனமான விஷயம், அதை விசாரிக்கணும் தெரியும் அப்படின்னு வச்சுக்கலாம். அதனால சரீரத்துக்கு அது அனித்தியமான வஸ்து. அதனால அதற்கு மரணம் அப்படின்றது இட் இஸ் இப்ப இந்த ஒரு போன் இருக்கு இங்க, இது இதாயிடுச்சுன்னா இதுக்கு மரணம் ஏற்பட்டதுன்னு நாம சொல்றோமா என்ன? சொல்றது கிடையாது. ஏன்னா அச்சேதனமான வஸ்து. அதனால சரீரத்திற்கும் மரணம் அப்படின்னு கிடையாது, ஆத்மாவுக்கும் மரணம் கிடையாது. ஏன்னா நித்தியமான வஸ்து. சரீரம் அச்சேதனமான வஸ்து இருக்கிறதுனால அதுக்கு மரணம் அப்படின்றதே கிடையாது. மரணம் அப்படின்ற அது நாசாச்சின்னு சொல்லாமே தவிர அதுக்கு மரணம் ஏற்பட்டது. இப்போ இந்த போன் கெட்டு போயிடுச்சு, இல்ல ஏதோ சப்போஸ் இட் பிகம்ஸ் ஃபால்ஸ் அண்ட் இது இஸ் இதாச்சு இஸ் ரெடியூஸ் டு பீசஸ் வச்சுக்கணும். இப்போ போன் செத்து போச்சுன்னு சொல்றாங்க, phone is destroyed, it got destroyed or dissipated or something, some word சொல்லு. அதனால மரணம் அப்படின்னு என்ன, சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தினுடைய விச்சேதம். தேகாத்ம சம்பந்த விச்சேதா மரணம் அப்படின்னு சொல்லு. இது முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது. அதனால இப்போ இங்க என்ன சொல்றாருன்னா, விசிஷ்டாத்வைத சித்தாந்திகள் என்ன கேள்வி கேட்கிறாங்க பார்ப்பார். இது ஜீவாத்மாவும் அச்சித் வஸ்துவும் பகவானுடைய சரீரம். சரீரத்தில் இருக்கக்கூடிய தர்மம் ஆத்மாவை இன்னைக்கு அஃபெக்ட் பண்ணாது. இப்ப உதாரணத்திற்கு ஒருத்தன் புருஷனாக பிறந்திருக்கான் இந்த ஜென்மத்துல, அவனுக்கு சரீர வியோகம் ஏற்பட்ட சந்தர்ப்பத்துல என்ன ஆகுது, அந்த சரீரத்துல இருந்து அவன் போயிடுறான், அந்த ஆத்மா போயிடுது. அதுக்கப்புறம் அடுத்த ஜென்மம் ஸ்திரீயாக பிறக்கலாம், இல்ல அது ஏதோ ஒரு நபும்சகனாகவும் பிறக்கலாம். இந்த காலத்துல டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் சொல்றா இருக்கட்டும். ஆனா இந்த ஸ்திரீத்துவம், பும்ஸ்துவம், நபும்சகத்துவம் இதெல்லாம் ஆத்மாவுக்கு உண்டான, ஆத்மாவுக்கு கிடையாது. இதெல்லாம் they are associated purely with the body only. ஆத்மாவுக்கு பும்ஸ்துவம் கிடையாது, ஸ்திரீத்துவம் கிடையாது, நபும்சகத்துவம் கிடையாது. பகவானுக்கு எப்படி சொல்றாங்க, நைவ ஸ்திரீ நபும்பானேஷா நச்சைவாயன் நபும்சகான்னு ஒரு இடத்துல சொல்றது. ஆனா அவன் தான் புருஷன், மீதி பேருனா ஸ்திரீ பிராயமித்திரம். இதெல்லாம் வேற வேற கான்டெக்ட்ல சொல்றது. one should not confuse these things together. அதனால ஜீவாத்மாவுக்கும் ஸ்திரீத்துவமோ பும்ஸ்துவமோ நபும்சகத்துவமோ சொத்தா கிடையாது. அதெல்லாம் சரீரத்திற்கு சேர்ந்த தர்மங்கள். அந்த மாதிரியாக இதெல்லாம் ஏதோ தோஷங்கள் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. பிரபஞ்சத்துல ஜீவாத்மால இருக்கலாம், அஜித் வஸ்துல இருக்கலாம். சரீரகத்தமான தர்மம் ஆத்மாவை அஃபெக்ட் பண்ணாது. அதனால இந்த நீங்க சொல்லக்கூடிய ஆக்ஷேபம் சரிப்படாது அப்படின்னு சொல்லி இந்த விசிஷ்டாத்வைதிகள் ஒரு அவாந்தரமான பதில கொடுக்கிறார். When what you say may be applicable in general cases, but in this context it is to be noted that there is the body soul relationship or ஜீவா சரீர சரீரி பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது, சரீராத்ம பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டும் ஒன்றுதான், between the world and the Brahman. Therefore it is not necessary that the fallacies or doshas existing in the body, namely this world, should affect the soul, that is the Brahman. அதை இங்க எப்படி சொல்லியிருக்கார் பகவத் ராமாந்தர், அதோச்சேதா சிதசித்வஸ்து ஷரீரகஸ்ய பரஸ்யைவ பிரம்மணः காரியகாரணபாவாத் ஷரீரபூத சிதசித்வஸ்து கதத்வாச்ச தோஷாணாம். தோஷங்கள் எல்லாம் எங்க இருக்கு, சரீரமாக இருக்கக்கூடிய சிதசித் வஸ்துல இருக்கு. அதுதான் உதாரணத்துக்கு அடியேன்னு சொன்ன, ஒரு சரீரத்திற்கு ஒருத்தனுக்கு கேன்சர் வருது. அந்த கேன்சர் அப்படின்றது சரீரத்துக்கே தவிர ஆத்மாவுக்கு கேன்சர் வருது அப்படின்னு சொல்றாள, வந்திருக்குன்னு சொல்றாள. ஆத்மா இஸ் நாட் டச்ட் பை எனி ஆஃப் தீஸ் திங்ஸ். அந்த மாதிரி சிதசித் வஸ்து கதத்வாச்ச தோஷாணாம்,
ந ஷரீரிணி பிரம்மணி காரியாவஸ்தே காரணாவஸ்தே ச பிரசங்கः. காரணாவஸ்தமான பிரம்மமாக இருக்கலாம், காரியாவஸ்தமான பிரம்மமாக இருக்கலாம். இதெல்லாம் அந்த சரீரத்துக்கு தான் அப்படின்னு கேட்டா அப்போ என்ன ஆகுது? கடைசியில அது பிரம்மத்தை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொன்ன பெரிய ஒரு ஆட்சேபத்தை சாங்கியர்கள் எழுப்புறார்கள். ததயுக்தம் ஜெகத் பிரம்மணோஹோ ஷரீர ஷரீரி பாவஸ்யைவ அசம்பவா. ஏதோ சாதாரணமா சொல்லிட்டீள் ஜெகத்துக்கும் பிரம்மத்துக்கும் ஷரீர ஷரீரி பாவம் உண்டு அப்படின்னு, அதுவே பொருந்தாது என்று 5-6 யுக்திகளை ரொம்ப ஆச்சரியமா காட்டு. ஏன் அப்படின்னு சொன்ன the very premise that there is body soul relationship between the world and the Brahman is unfounded. கீழே இருக்கக்கூடிய இந்த பலூனை பாருங்க, and totally wrong due to the following reasons. ஏன்னு கேட்ட முதல் காரணம், all the bodies are of the form of the conglomeration of Panchamahabhutas and other entities. ஷரீரம் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னு, அது பாஞ்சபௌத்திகம் அப்படின்னு சொல்றோம். பாஞ்சபௌத்திகமாக இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சரீரத்தை நீங்க காட்டுங்க. இது சரீரம்னு சொன்ன, இது யாராவது சரீரம்னு சொல்லுவாளா? அதுக்குதான் சொன்ன. சரீரம் அப்படின்னா it is generally referred to a body of a living organism. எதிபி சாஸ்திரத்துல நாம சொல்றோம் லட்சண சரீரம் அப்படின்னு. இப்போ ரூபரஹித ஸ்பர்ஷவான் வாயு அப்படின்னு, இது லட்சண சரீரம் கிம் அப்படின்னு ரூபரஹிதத்துவ ஸ்பர்ஷவத்துவம் அப்படின்னு நாம சொல்றோம். பட் தட் இஸ் ஒரு கிராஸ்லி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அது சாஸ்திரம் இந்த கிரமமா சாஸ்திரம் வாசிச்சிருக்கிறவாளுக்கு புரியும் லட்சண சரீரம் கிம் அப்படின்னு. ஆனா லட்சண ஆகாரஹான்னு வச்சுக்கணும். சரீரம் அப்படின்னா நாட் இன் தி ரியல் சென்ஸ், பட் லட்சண ஆகாரஹா கஹா அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கணும். இதெல்லாம் அவாந்தரமான ஆட்சேப சமாதானங்கள் இருக்கு. அதனால சரீரம் அப்படின்னாலே பாஞ்சபௌத்திகம். ஏன்னா அதுல பரிணாமங்கள் எல்லாம் ஏற்படணும். இப்ப இந்த சரீரம் பாஞ்சபௌத்திகமான சரீரம். ஒரு வியக்தி from the time the body is formed அப்போலேந்து அது ஈவன் அந்த சரீரத்தை அந்த ஜீவாத்மா விட்டதுக்கு அப்புறமும் கூட எத்தனையோ பரிணாமங்கள் அதுல ஏற்பட்டுட்டே இருக்கும் அப்படின்னு தான் சொல்ற. அதனால சரீரம் அப்படின்றது பாஞ்சபௌத்திகமா இருக்கணும்ன்றது ஒரு ஜெனரல் ரூல். இப்போ இந்த ஜீவாத்மா பாஞ்சபௌத்திகமான வஸ்து நீங்க சொல்றோம், ஜீவாத்மா பரமாத்மாவுடைய சரீரம் சொல்றீங்க. ஜீவாத்மா பாஞ்சபௌத்திகம்னு ஒத்துக்கொறீங்களா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேள்வி சாங்கியர்கள் கேட்கிற. ஆல் பாடிஸ் ஆர் ஆஃப் தி ஃபார்ம் ஆஃப் காங்க்ளாமரேஷன் ஆஃப் பஞ்சமஹாபூதாஸ் அண்ட் அதர் என்டிட்டிஸ். ஜீவாத்மா பரமாத்மானுடைய சரீரம்னா இது பொருந்தாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம், தி வேதாஸ் themselves proclaim that the supreme Brahman is devoid of a body. எங்க சொல்றது அப்படின்னு கேட்ட அதுக்கு பிரமாணங்கள் எல்லாம் காட்டுற. பரமாத்மனஷ்ட அபஹதபாத்மா விஜரஹ அனஷ்டன்யோ விசாகசீதி அபாணிபாதோ ஜவனோ கிரஹீத பஷ்யத்ய சக்ஷுஹு சஸ்ருணோத்ய கர்ணஹ அப்ராணோ ஹ்யமனா சுப்ரஹ அப்படின்னு கடோபனிஷத்து. இத்தியாதிபிஹி கர்ம தத் ஃபலபோகயோஹ அபாவாத் இந்திரியாதீன போகத்வாபாவாத் பிராணவத்வாபாவாத் ந தம் பிரதி சேதனா சேதனையோ ஷரீரத்வம். சரீரம் அப்படின்றது எதுக்காக ஏற்படுறதுன்னா கர்மபல போகார்த்தம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு சரீரம் ஏற்படுறது எதற்காக? புண்ணிய பாபங்களுடைய கர்ம பலமாக இருக்கக்கூடிய சுகதுக்கங்களை அனுபவிப்பதற்காக அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்றார் நியாய சூத்திரத்தில். அதனாலதான் அங்க என்ன சொல்றார், ஆத்மனஹ போகாயத்தனம் சரீரம் அப்படின்னு சொல்றார். இந்த ஒரு ஆத்மா இஃப் ஹி ஹேஸ் டு அண்டர்கோ எனி சார்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அதற்கு சரீரம் ரொம்ப முக்கியமாக வேணும். சரீரம் இல்லாமல் அவன்
எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் அடைய முடியாது. அது ஸ்தூலமான சரீரமா இருக்கலாம், சூக்ஷ்மமான சரீரமா இருக்கலாம், காரண சரீரமா இருக்கலாம். இது கர்ம தத்பர போகையோ அபாவாது ஒன்னு விஷயம். இந்திரியாதீன போகத்வாபாவாது பிராணவத்வாபாவாத்து. பகவானுக்கு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், அதையும் இங்க அடியன் ஸ்லைட்ல காட்டிருக்கேன். என்ன சொல்றது? Bodies by definition consist of sense organs and motor organs. If Chit and Achit are the body of the Supreme Brahman, then how can the definition of there being a body be fulfilled? இல்லையா? முக்கியமான விஷயம். சரீரம் அப்படின்னா அதுல என்ன இருக்குன்னா ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் ரெண்டும் இருக்கணும். இப்போ இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுடைய சரீரம் அப்படின்னோ, அச்சித்து பரமாத்மாவுடைய சரீரம் அப்படின்னோ ரெண்டு சொன்னாலும் அந்த ஜீவாத்மாவுக்கு ஸ்வதா ஜீவாத்மான்றது 5 இந்திரியங்களை உடையதா, 5 ஞானேந்திரியங்களை உடையதா, 5 கர்மேந்திரியங்களை உடையதா? இல்லை. இல்ல அச்சித் வஸ்துன்றதுக்கு ஸ்வதா 5 ஞானேந்திரியமோ 5 கர்மேந்திரியங்களோ உண்டா? கிடையாது. அதனால தி இண்டிவிஜுவல் சோல் does not qualify to be, and அது ரெண்டும் further matter or achit which is in the form of bud, plants, etc. Trinaka ashtadi rupamaha irukku achit vastu cannot be called a body because they do not contain sense organs or motor organs. The individual soul also does not qualify to be called as a body since it is of the nature of crystallized bliss and knowledge. ஜீவகனஹா அப்படின்னு சொல்றது அது எப்ப ஏற்பட்டது? ஞானானந்த ஸ்வரூபா அப்படின்னு சொல்லி அது கிறிஸ்டலைஸ்ட் நாலெட்ஜ், கிறிஸ்டலைஸ்ட் ஆனந்தம். ஜீவாத்மாவும் சதா ஞானானந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா சொல்றது. ஆனா நமக்கு கர்ம சம்பந்தத்தால என்ன இருக்கு? அந்த ஞானானந்த ஸ்வரூபத்துவம் அப்படின்றது திரோஹிதமாக இருக்கு, நமக்கு புரியாமல் போயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால இங்க என்ன சரீரம் அப்படின்னாலே இட் ஷுட் ஹேவ் 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் அண்ட் 5 மோட்டர் ஆர்கன்ஸ். பிராணி சாமானியத்துக்கும் அப்படிதான். ஒரு நாயனுடைய சரீரத்தை எடுத்துட்டாலும் அப்படிதான், ஒரு மீனுடைய சரீரத்தை எடுத்துட்டாலும், ஒரு பாம்பனுடைய சரீரம் எதை எடுத்துட்டாலும் என்ன ஆகுது? அதுக்கு பஞ்ச ஞானேந்திரியங்கள் பஞ்ச கர்மேந்திரியங்கள் இருந்துதான் ஆகணும். அதுல கொஞ்சம் இப்படி வித்தியாசம் அப்படி வித்தியாசம் இருக்கலாம். இப்போ பாம்புன்னு எடுத்துட்ட அதுக்கு காது இருக்கா அப்படின்னு யாராவது கேட்டா, அதுக்கு சம்ஸ்கிருதத்துல இருக்கா? அதுக்கு என்ன சொல்றாரு? சக்ஷுஸ்ரவாஹான்னு பேர் சம்ஸ்கிருதத்துல. பாம்புக்கு இட் லிசன்ஸ் த்ரூ இட்ஸ் ஐஸ். அப்படியே பாம்புக்கு கால் இருக்கா அப்படின்னா அஹிரேவஹேபாதான் விஜானாதி சம்சயான்னு ராமாயணத்துல சீதா பிராட்டி சொன்னார். அது ஆச்சரியமான விஷயம். அதெல்லாம் வேற. இப்போ எப்படி என்னான்னு கேட்டா அதுக்கெல்லாம் பதில் இருக்கு. அதுக்குதான் உரகான்னு பேரு. பாம்புக்கு காது இருக்கான்னு அது அதனுடைய நெஞ்சே அதனுடைய காது. அதனால உரசா கச்சதி, அதனால நெஞ்சு இப்படி போறதுன்னா அதனுடைய நெஞ்சுதான் அதனுடைய காதுன்னு சொல்லி. ஆனா சாதாரணமா நம்ம என்ன சொல்லலாம்னா எந்த சரீரமாக இருந்தாலும் கூட அதற்கு பஞ்ச ஞானேந்திரியங்கள் பஞ்ச கர்மேந்திரியங்கள் இருக்கணும். இப்போ ஜீவாத்மாவையே சரீரம் சொன்ன ஜீவாத்மாக்கு பஞ்ச ஞானேந்திரியம் பஞ்ச கர்மேந்திரியம் இருக்க. ஒரிஜினலி ஜீவாத்மான்ற வஸ்துவுக்கு இல்ல திருணகாஷ்டாதி ரூபமா, அதாவது கல் மண் இதனுடைய ரூபமா இருக்கக்கூடிய இந்த பிரகிருதிக்கு பஞ்ச ஞானேந்திரியங்கள் பஞ்ச கர்மேந்திரியங்கள் உண்டா? கிடையாது. அப்போ சரீரத்தினுடைய டெபினிஷன் இட் டஸ் நாட் அப்ளை டு ஜீவாத்மா அண்ட் பரமாத்மா. அப்போ அது ரெண்டும் பகவானுடைய சரீரம் எப்படி சொல்லலாம்? பெரிய கேள்வி. It is further, it is also incorrect to propound the definition bhogayatanam shariram, since the definition itself is fallacious, as can be seen by the associated arguments. மேல்கொண்ட என்ன சொல்றார் பகவத் ராமன்? ரொம்ப ஆச்சரியமா காட்டுற. பூத சூக்ஷ்ம அச்சேதன வியஷ்டி ரூப திருணகாஷ்டாதீனாம் சமஷ்டி ரூப
स्वरूपस्य भूतसूक्ष्मस्य च इन्द्रियाश्रयत्वादि सम्भवति भूतसूक्ष्मस्य पृथिव्यादि सङ्घातत्वं च न विद्यते चेतनस्य तु ज्ञानैकाकारस्य सर्वमेतन्न सम्भवति इति न तराम शरीरत्व संभवः அப்படின்னு சொல்றார். மேற்கொண்டு ஒரு பெரிய கேள்வி கேட்கிறார். யார் இவ? பூர்வபக்ஷி விசிஷ்டாத்வைதிகளை மறுபடியும் கேள்வி கேட்கிறார். भोगायतनत्वं शरीरत्वम् इति शरीरत्व संभवः भोगायतनेषु वेश्मादिषु शरीरत्व अप्रसिद्धेः यत्र वर्तमानस्यैव सुखदुःखोपभोगः तदेव भोगायतनम् इति चेत् न परकाय प्रवेश जन्म सुखदुःख उपभोगायतनस्य परकायस्य प्रविष्ट शरीरत्व अप्रसिद्धेः அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி ஈஸ்வரஸ்ய து ஸ்வதசித்த நித்திய நிரதிசயானந்தஸ்ய போகம் பிரதி சிதசிதோஹோ ஆயதனத்வ நியமஹ ந சம்பவதி ஏதேன போக சாதன மாத்திரஸ்ய சரீரத்வம் பிரத்யுக்தம் அப்படின்னு. இந்த ரொம்ப கனமான விஷயம் இது. இதனுடைய விஷயத்தை அடியேன் அடுத்த வாரம் விஞ்ஞாபிக்கிறேன். several key questions. சரீரம் அப்படின்னா என்ன? சரீரத்தினுடைய டெபினிஷன் என்ன? இதுதான் மேல வரப்போறது. நீங்க என்ன இப்போ சொன்னீங்களோ அது சரீரத்தினுடைய டெபினிஷன் இல்லைன்னு பகவத் ராமானுஜர் சொல்ல போறார். யஸ்ய சேதனஸ்ய யத்ரவ்யம் சர்வாத்மனா நியந்தும் போக்தும் நியந்தும் தாரயித்தும் ச சக்யம் தத் தஸ்ய சரீரம் அப்படின்னு. மேல ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் இந்த அதிகரணத்துல வரப்போகுது. அதை தவிர இப்போ இங்க இந்த கான்டெக்ட்ல அவர் பரகாய பிரவேசம் அப்படின்னு ஒரு விஷயத்தை இங்க உபஸ்தாபனம் பண்றார். ஹி மேக்ஸ் a passing reference. பாசிங் ரெஃபரன்ஸ்ல என்ன சொல்றாருன்னா பரகாய பிரவேசம் அப்படின்னு பண்ணா அந்த சரீரம் இவனுக்கு சேர்ந்துடா அப்படின்னு கேள்வி எல்லாம் அதை அந்த விஷயம் வரப்போகுது. ஏன்னா சங்கரருடைய கதையில என்ன ஆகுதுன்னு சொன்ன அது நிஜமா பொய்யான்றதெல்லாம் அந்த விஷயம் வேற ரொம்ப கனமான விஷயம். அது சங்கரனுடைய கதையில என்னாச்சு, அவர் யாரோ ஒருத்தர் இந்த அந்த மண்டதமேஸ்வரோட அவருக்கு சர்ச்சை ஏற்பட்ட சந்தர்ப்பத்துல இந்த மண்டதமேஸ்வர் சங்கராச்சாரியரை கேட்டார் அப்படின்னு கதை எழுதியிருக்கார். சங்கராச்சாரியர் அவர் பிரம்மச்சாரியாவே சன்னியாசம் வாங்கிட்டாருன்னு சொல்லி கதை இருக்கு. மறுபடியும் அதுல நிறைய நம்ம ஆச்சாரியர் என்ன பண்ணினார், நிறைய இதை பத்தி இது பண்ணினார். சங்கரருடைய ஒரு லைஃப் ஹிஸ்டரி பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணினார். அதுல நமக்கு கதை கேட்கிறப்போ சாதாரணமா ரொம்ப ஓ அப்படியா ரொம்ப ஆச்சரியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவர்கள் என்ன எழுதியிருக்கார்கள் அப்படின்னு சொன்னா, அவர் ஒரு குளத்துல நீஞ்சுட்டு இருந்தார் சங்கராச்சாரியர். அப்போ ஒரு முதல்ல அவரை பிடிச்சுண்டுதான். அப்போ அவர் சன்னியாசம் வாங்கிட்ட விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவர் சன்னியாசம் வாங்கிக்கிற உடனே பிரதிஜை பண்ணினார். அப்புறம் அந்த முதல்ல அவரை விட்டு கொடுத்துன்னு சொல்லிட்டு கதை எழுதியிருக்காரு. Is it physically possible for it to happen like that? அப்படின்னு முதல்ல காத்துண்டு இருக்குமா, என்ன நீர் பிரதிஜை பண்ற வரையில் நான் சும்மா இருக்கேன் அப்படின்னு, இல்ல அப்புறம் அவரை இது பண்ணதுக்கு அப்புறம் அதை விட்டு கொடுத்து அப்படின்னு சொன்ன எங்கேயாவது இந்த மாதிரி கட்டணை நடக்கிறதுக்கு சாத்தியமான்றது ஒரு பெரிய விஷயம். அதாவது இது கொஞ்சம் இட்ஸ் ஹைலி எக்ஸாஜரேட்டட் அக்கவுண்ட் நமக்கு ஒரு விதத்துல தெரியுது. ஏன்னா இதுவரையில் சங்கராச்சாரியருடைய கிரந்தங்களை தவிர ஹிஸ்டாரிக்கலா அவரை பத்தி எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. இதுவரையில் டேட் ஆஃப் சங்கராச்சாரியம் பெரிய பெரிய செமினார் எல்லாம் பண்ணி சில பேர் 3000 வருஷம்ன்றது 5000 வருஷம்ன்றது அப்புறம் 788 to 820 32 இயர்ஸ் வச்சிருக்கா. இது ஒரு பெரிய ப்ராப்ளம். இது 32 இயர்ஸ் தான் இருந்தான்றதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஓன்லி வித்யாரண்யருடைய சங்கர விஜயத்துல அவர் என்ன சொன்னார், அஷ்டவர்ஷே சதுர்வேதி துவாதசே சர்வசாஸ்திரவித்து ஷோடசே கிருத்தவான் பாஷ்யம்
துவாத்ரிம்ஷே முனிரபியகாத்னு ஒரு வார்த்தையை சொன்னார். ஆனா தெர் இஸ் நோ 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 நோன்னு 100,000 டைம்ஸ் சொன்னாலும் சங்கராச்சாரியர் 32 இயர்ஸ் தான் இருந்தார்னு எந்த எவிடன்ஸும் கிடையாது. அதுக்கு நம்ம ஆச்சாரியர் என்ன சொல்லுவாருன்னு, இது ஸ்லோகம் பண்றதுக்கு என்ன, சதுர்த்தேச சதுர்வேதி அஷ்டமே சர்வசாஸ்திரவித்து துவாதசே கிருத்தவான் பாஷ்யம் ஷோடசே முனிரபியகாத்துன்னு நான் இன்னொரு ஸ்லோகம் பண்ணி கொடுக்கிறேன். 32 வருஷம் கூட இருக்குல்ல, 4 வருஷத்தையே சதுர்வேதத்தை அத்தியனம் பண்ணார், 8 வருஷத்துக்கு எல்லா சாஸ்திரங்களையும் அத்தியனம் பண்ணார், 12வது வருஷத்துல சாஸ்திரம் இது பாஷ்யம் பண்ணினார், 16வது வருஷத்துல அவர் சரீர தியாகம் பண்ணினார் அப்படின்னு. ஏன்னா அந்த வித்யாரண்ய சங்கர விஜயம் அப்படின்றது இட் இஸ் டோட்டலி 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 இன்டர்போலேட்டட் இன் த சென்ஸ் ஸ்ரீஹர்ஷனை கண்டிச்சாருன்னு ஸ்பஷ்டமா இருக்குது. அப்புறம் இன்னும் யாரையோ உதயநாச்சாரியரை கண்டிச்சார், இது உதயநாச்சாரியருக்கும் சங்கராச்சாரியருக்கும் மீட்டே ஆகல, தெர் இஸ் நோ பாசிபிலிட்டி. ஏன்னா உதயநாச்சாரியர் ஆல்மோஸ்ட் 10th century and 11th century பிகினிங் ஆட் 9th century எண்ட் அண்ட் 10th centuryல இது இருந்திருக்கு. ஒரு பக்கம் கேட்டா என்ன சொல்லுவான்னா, அவர்கள் எல்லாம் சங்கரருடைய அனுயாயிகள் தான், 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தான்னு சொல்லுவார். இன்னொரு தரம் கேட்டா 7th and 8th centuryன்னு சொல்லுவா, இன்னொரு தரம் கேட்டா இப்படி சொல்லுவா, இன்னொரு தரம் கேட்டா அப்படி சொல்லுவா. இதுவரையில் எந்த ஒரு சங்கர விஜயத்திலையும் எதுவும் அத்தன்டிக்கா இல்லைன்னு நமக்கு ஸ்பஷ்டமா தெரியுது. இது ஒரு பெரிய விஷயம். ஆனா 100 தடவை ஒரு பொய் சொன்னா அது சத்தியமாக ஆயிடும்ன்ற மாதிரி ஈவன் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவா ஸ்காலர்ஸ் எல்லாம், பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் எல்லாம் கூட they believe that he lived for 32 years only. அதுக்கு அடியனுடைய ஆச்சாரியன் அது கூட சொல்லுவார். நம்ம சம்பிரதாய ஸ்காலர்ஸ், சித்தாந்த ஸ்காலர்ஸ் யார் யார் இருந்தாலும் இவர்களுக்கு யாரும் தப்பா எடுத்துக்க கூடாது. With due regards to all the great scholars that have adorned our lineage for so many years, அவர்கள் they were not exposed to this type of chronological research அப்படின்னு சொல்லி அது குரோனாலஜி எப்படி இது பண்ணணும், எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், எதை ஆதாரமா கொள்ளணும், எதை ஆதாரமா கொள்ளக்கூடாது அப்படின்னு இந்த பெரிய பெரிய எத்தனையோ பெரிய ஸ்காலர்ஸ் எல்லாம் இருந்தாலும் கூட they were not exposed to this type of research அடியனுடைய ஆச்சாரியன் சொல்லுவார். அதனால எல்லாரும் they believe that சங்கராச்சாரியர் 32 இயர்ஸ் தான் இருந்தார் அப்படி. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த தேவி அபராத க்ஷமாபண ஸ்தோத்திரத்துல அவர் ஸ்பஷ்டமா மயா பஞ்சாசீதே வயசி கணித்து ஸ்பஷ்டமா இருக்கு. ஆனா அது கேட்டா என்ன சொல்றான்னா, அது அந்த சங்கராச்சாரிய ஆதிசங்கரன் அவர் பண்ணவே இல்லை, அது வேற யாரோ பண்ணது அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு தூரத்துக்கு கடைசியில போறான்னு, கீதா பாஷ்யமும் சங்கரர் பண்ணல, ஏன்னா நாராயண பரோ வியக்தாதுன்னு நாராயண பாரம்னு ஸ்பஷ்டமா சொல்றாரு. அந்த சங்கரருடைய கீதா பாஷ்யத்தை நான் ஏதோ ஒரு பிரசங்கத்துல இப்ப ரீசெண்டா கூட சில பாகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணுது. எங்கெங்க போனாலும் நாராயண பாரம்யத்தை தான் சொல்றாரு. அதனால ஈஸ்வரா அப்படின்னு ஈசனசீலா நாராயணாக்கியான் ஈஸ்வர சப்தத்துக்கே நாராயண பரமா அர்த்தம் பண்ற. இப்படி இருக்கிற சமயத்துல என்ன சொல்றான்னா, அதுக்காக ரொம்ப அவ சங்கரருடைய அனுயாயிகள் அவருடைய இதுல என்ன சொல்றாரு, சூத்திர பாஷ்யம் பரிஷத் பாஷ்யம் 2 தான் பண்ணினார் அவர். வேற எந்த கிரந்தமும் அந்த ஆதிசங்கர் பண்ணவே இல்லை, அதெல்லாம் லேட்டர் ஆடட் அடிஷன்ஸ் அப்படி இப்படின்னு ஒரு சமயத்தை சொல்றாரு. இல்ல விவேக சூடாமணியில எப்படி சொன்னார், சௌந்தரியதாரியில எப்படி சொன்னார், அப்படி சொன்னார் இப்படி சொன்னார்னு ரொம்ப அதெல்லாம் எல்லா கிரந்தமும் பண்ணினாருன்னு இன்னொரு சமயத்துல ஒத்துக்கிறா, பஜகோவிந்தமும் பண்ணினாருன்னு ஒத்துக்கிறா. இன்னொரு சமயத்துல கேட்டா இல்ல அவர் பண்ணல அப்படின்னு. சோ இதுல என்ன இருக்கு, சங்கரருடைய லைஃப் பத்தி there is no clarity at all whatsoever among them. அப்புறம் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, இதெல்லாம் அடியனுடைய ஆச்சாரியனை கேட்போம் நம்ம, அவரை கேட்டா இப்படி ஸ்மார்த்தர்களை கேட்டா என்ன சொல்றா அப்படின்னு, அவ they will not take it in a very proper spirit. என்ன பண்றான்னா அதை கோச்சுன்னு விடுறா, என்ன உங்க இதுல மட்டும் எல்லாம் சரியா இருக்கா, ராமாந்திரனுடைய லைஃப்ல மட்டும் உங்களுக்கு எல்லாம் கரெக்டா அப்படியே கிடைச்சிருக்கா அப்படின்னு எல்லாம் அந்த மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறா. அந்த மாதிரி அதுக்கும் இதுக்கும் கம்பேரிட்டிவ் விஷயம் இல்லை. இதுக்கெல்லாம் நிர்ணயம் என்னன்னு ரொம்ப ஆச்சரியமா அடியவங்களுடைய ஆச்சாரியன் இனிமே சொல்லணும். அந்த மாதிரி அடியவங்களுடைய ஆச்சாரியர் சொல்லியிருக்காரு. அது சூக்தமான சமயத்துல அடியன் கூட விஞ்ஞாபிக்க முயற்சியை செய்யறேன். அவருடைய ரெக்கார்டிங்ஸ்லயே அது வந்துடுத்துன்னு நாம எல்லாரும் அதை
அப்படியே ஸ்வீகரிக்கலாம். நேராக அவருடைய ஒரு வாகமிருத்து மூலமாகவே நம்ம ஸ்வீகரிக்கலாம். அதனால இதெல்லாம் பெரிய கேள்விகள். இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்றது என்னன்றது ரொம்ப கவனமான விஷயம். இருந்தாலும் இந்த டேட் ஆஃப் சங்கராச்சாரியா அப்படின்றது ரொம்ப அது குழப்பமாக இருக்கக்கூடிய விஷயம். அன்டில் நோ Advaita scholar has properly given the answers to all the questions. நாம சொல்றோம் இவ ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆட்சேபிக்கிறார்கள், ஸ்மார்த்தர்கள், அந்த மாதிரி ஒரு கம்யூனலா எடுத்துக்கிறது காட்டலாம். ஆப்ஜெக்டிவா எடுத்துட்டு சங்கரருடைய ஒரு ஜீவனை எப்போ இருந்திருக்கலாம் என்ன அப்படின்னு நாம பார்த்தோம்னா, அவருடைய ஒரு அடியானுடைய ஆச்சாரியன் சொன்ன வார்த்தை 7th and 8th centuries அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது. ஏன்னா நம்ம கிரந்தத்தினுடைய ஆதாரத்தையே வச்சு நாம வந்தோம்னா அவர் யார் யாருடைய கிரந்தோல்லேகங்கள் பண்ணிருக்கா, அவெல்லாம் எந்த செஞ்சுரிஸ்ல இருந்திருக்கா நமக்கு தெரியுது. ஆனா இதுல மறுபடியும் என்ன ப்ராப்ளம்னா, சில பேர் என்ன சொல்லுவாங்க, பௌத்த மதம் வந்திருக்கு, ஜெயின மதம் வந்திருக்குன்னா ஈவன் 5000 years பேக் இன்னொரு புத்தம் இன்னொரு ஜெயினா இருக்கலாம் அப்படின்னா அந்த மாதிரி எல்லாம் வாதம் பண்றேன். நம்ம ஸ்காலர்ஸ்லயே, இந்த ட்ரெடிஷனல் ஸ்காலர்ஸ்லயே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் இந்த விதண்டாவாதம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வாதங்கள் எல்லாம் இருக்கு. பட் இதெல்லாம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டு இது பண்ணி கரெக்டா விஷயத்தை நாம நிர்ணயம் பண்ணா, அந்த மாதிரி ஒரு ஜிக்யாசையோட ஒரு ஓப்பன் மைண்டோட இருக்கிறவா ரொம்ப குறைச்சலுன்னு ஆச்சாரியரே சொல்லுவார் அடிக்கடி. இந்த மாதிரிதான் பண்ணணும்னு எனக்கு ஆசை. நான் என்னோட யாரும் வந்து சேர்ந்து இந்த மாதிரி உட்காந்து ரிசர்ச் பண்றதுக்கோ இது பண்றதுக்கோ, ஈவன் டு டிஸ்கஸ் பீப்புள் ஆர் நாட் ரெடி. நம்ம சம்பிரதாய வித்வான்களே ரெடியா இல்லை. ஏன்னா there are so many issues அப்படின்னு சொல்லுவார், which I may not be able to express openly. இதனால இங்க விஷயம் என்னன்னு கேட்டா, இது எப்படின்றது ரொம்ப கவனமான விஷயம் அப்படின்றத சொல்லி, இந்த ஜீவாத்ம பரமாத்மனையோ சரீர சரீரி பாவம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம். இவ்வளவு ஆட்சேபம் பண்ணி மேற்கொண்டு சமாதானத்தை சொல்றார், அந்த விஷயம் வேறு. அது ஹவு டு கன்வின்ஸ் அவர் செல்ஸ் அப்படின்றது அதை காட்டிலும் ரொம்ப கவனமான விஷயம். அதையெல்லாம் அடியனுக்கு புரிந்த அளவுக்கு, அடியனுக்கு தெரிந்த அளவுக்கு அடியன் அடுத்த வாரம் விஞ்ஞாபிக்கிறேன்னு சொல்லி இந்த கிளாஸ் இங்க நிறுத்துறேன். யோ நித்யமச்சுத பதாம்புஜயுக்மருக்மம் வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே.